அன்பு மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரி சார்பாக எனது வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் சர்வேயிங் உள்ள ட்ரையாங்குலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். முக்கோண கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்தின் நீளத்தை அளந்து அதன் கோணங்களையும் மற்ற இரு பக்கங்களின் நீளத்தையும் அவதானிப்பதன் மூலம் ஒரு பகுதியில் பரவியுள்ள புள்ளிகளின் தூரம் மற்றும் தொடர்புடைய நிலைகளை தீர்மானிக்க முக்கோணங்களின் தொடர் அல்லது வலையமைப்பை கண்டறிந்து அளவீடு செய்வதாகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது அளவிடப்பட வேண்டிய பகுதியை ஒரு சிறிய முக்கோணங்களாக பிரித்து அளவெடுப்பது. எந்த ஒரு முறையற்ற பகுதியையும் முக்கோணங்களாக பிரிப்பதன் மூலம் மட்டுமே துல்லியமாக பிரிக்க முடியும். மலைகள் மற்றும் அலையான பகுதிகளுக்கு முக்கோணமாக்கல் விரும்பத்தக்க சர்வேயிங் முறையாகும். ஏனெனில் இடைநிலையுடன் குறிப்பிட்ட தூரத்தில் நிலையங்களை நிறுவுவது எளிது. சமமான மற்றும் நெரிசலான பகுதிகளில் நிலையங்களின் இடைவெளி பாதிக்கப்படுவதால் இது பொருத்தமானதல்ல. மிகவும் விலை உயர்ந்த கோபுரங்களை கட்டுவதன் மூலம் சிரமம் சமாளிக்கப்படுகிறது, ஆனால் அது கணக்கெடுப்பு செலவை அதிகரிக்கும். முக்கோணத்தின் முக்கிய குறைபாடு என்னவென்றால் கோடுகளின் நீளம் மற்றும் திசையில் பிழையின் திரட்சி. ஏனெனில் அவை இரண்டும் அடுத்தடுத்த வரிகளுக்கு முந்தைய வரியின் கணக்கீடுகளை சார்ந்தது. இது சரிபார்ப்பு தளங்களை அதாவது செக் ஸ்டேஷன்களை அவசியமாக்குகிறது. இந்த படத்தில் புள்ளி 1, 2, 3, 4, 5 முக்கிய நிலையங்கள் மற்றும் புள்ளி C சோதனை நிலையம் அதாவது செக் ஸ்டேஷன். ஆங்கிலேயர் காலத்தில் இந்தியா முழுவதும் முக்கோண கணக்கெடுப்பு செய்யப்பட்டது. இந்த காணொளியை கண்ட அனைத்து அன்பு மாணவர்களுக்கும் எனது நன்றி.